வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு கல் அப்பம் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதோட வெஜிடபிள் குருமா. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்: பச்சை அரிசி 250 கிராம், தேங்காய் பால் 1 கப்பு, ஈஸ்ட் 3/4 டீஸ்பூன், மைதா 1/2 டீஸ்பூன், சர்க்கரை 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த பச்சை அரிசியை நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில் ஊற வைக்க போகிறோம். அதுக்காக நல்ல குவாலிட்டி பச்சை அரிசி கடையில் வாங்கிடுங்க. வாங்கின பிறகு இந்த அரிசியை தண்ணி ஊற்றி நல்லா ஊற வைக்கிறோம். ஊற வைக்கிற பக்குவம் என்ன கேட்டால், குறைஞ்சபட்சம் ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊற இருக்கணும். அதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு பிறகு ஊறின அரிசி இப்போ காமிக்கிற பாருங்கள். இந்த மாதிரி கரெக்டாக ஒரு 3 to 4 hours கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா ஊறிருக்கும். அரிசி ஊறினா தான் சீக்கிரமாக மிக்சியில் அரைக்க முடியும். அப்படி இல்லைனா கொஞ்சம் குறன்னு இருக்கும். நல்லா ஃபைன் பேஸ்ட் வேணால் நல்லா ஊறினா தான் நல்லாயிருக்கும். இதுக்கு பிறகு மிக்சியில் இந்த ஊற வச்ச அரிசி இதில் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. குறன்னு அரைக்கக்கூடாது. எந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இந்த அரிசியை அரைச்சி எடுத்துடணும். இதில் அரைக்கும் போது சில பேர் வெந்தயம் போடுவாங்க. உங்களுக்கு வேணும்னா அரிசி ஊற வைக்கும் போது ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுடலாம். அது ஆப்ஷனாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ரெடி ஆயிடுச்சு. இந்த மாவு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இதுக்கு பிறகு 1/2 உப்பு போட்டிருக்கேன். ஃபுல் உப்பும் போட வேண்டாம். ஏன் கேட்டோன்னா, இந்த மாவு புளிக்க வச்ச பிறகு தான் மீதி உப்பு போடணும். சரிங்களா? இப்போ இந்த 1/2 உப்பு போட்ட பிறகு இந்த மாவு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்சரில் இந்த பேட் ரெடியாக இருக்கணும். திருப்பியும் கையில் காமிக்கிறேன். மாவோட பக்குவத்தை நல்லா வளவளப்பாக நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன்ல, இந்த மாதிரி தான் இருக்கணும். இதுக்கு பிறகு ஒரு மூடி போட்டு ஓவர் நைட் அப்படியே புளிக்கணும்னு சொல்லிட்டு வச்சுருங்க. அதாவது நேற்று நைட் அரைச்சிங்கன்னா மறுநாள் காலைல எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த ரெசிபி. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இன்னொரு பவுலில் கொஞ்சம் ஈஸ்ட் போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு சர்க்கரை, மைதா. இந்த இடத்துல இந்த ஈஸ்ட்டோட சர்க்கரையும் மைதாவும் எதுக்காக நான் போடுறேன் கேட்டேன்னா காரணம் இருக்குது. அந்த ஈஸ்ட்டை சீக்கிரமாக ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக இந்த மைதாவும் சர்க்கரையும் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறோம். எதுக்காக இந்த ஈஸ்ட் இந்த மாதிரி ரெடி பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, நம்ம வெறும் பச்சை அரிசியை என்ன தான் புளிச்சு வந்தாலும் நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்கு இந்த ஈஸ்ட் தேவை. அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த ஈஸ்ட்டை இந்த மாதிரி ரெடி பண்ணுறோம். கரெக்டாக ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்ட் இந்த மாதிரி ரெடியாக இருக்கும். நல்லா பொங்கி வந்திருக்கும். இந்த ரெடியான ஈஸ்ட்டை அப்படியே நம்ம பேட்டரை ஊற்றி திருப்பி மிக்ஸ் பண்ண போகிறோம். இதோட பக்குவத்தை பார்த்துங்க. ஈஸ்ட் ரெடியானா இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இதுக்கப்புறம் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக புளிக்க வச்ச அந்த அரிசி மாவை உங்களுக்கு காமிக்கிறேன். இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்க. கொஞ்சம் மாவு புளிச்சிருக்கும், மேலே தண்ணி இருக்கும், கீழே கெட்டியாக இருக்கும். அதனால நல்லா மிக்ஸ் பண்ணணும் சொல்ல வரேன். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா, சீசனிங், அதாவது தேங்காய் பால். 1 கப்பு தேங்காய் பால் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். நல்ல கெட்டியான தேங்காய் பாலாக இருக்கணும். தண்ணியான தேங்காய் பால் கூடாது. திக்கான தேங்காய் பால் தான் அந்த டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். இதுக்கு பிறகு உப்பு தேவையான அளவுக்கு போட்டிருக்கோம். சர்க்கரை நான் இந்த இடத்துல எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன்னா 2 டேபிள் ஸ்பூன் சொன்ன பார்த்தீங்கன்னா, அதில் 1/2 டீஸ்பூன் ஃபஸ்ட்டு ஈஸ்ட்டோட மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மீதி சர்க்கரை இந்த இடத்துல போட்டிருக்கோம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஈஸ்ட் இதில் ஊற்றிருக்கோம். அந்த பச்சரிசி மாவு, அதுக்கப்புறம் உப்பு, சர்க்கரை, தேங்காய் பால், ஈஸ்ட்டு இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் பேட்டர் ரொம்ப திக்காக கூடாது, தண்ணியாக கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் இன்னொரு வாட்டி ரெஜிஸ்டர் பண்ணுறேன். இதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 1 hour ரெஸ்ட் விட்டுருங்க. அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாவு நல்லா புளிச்சு ரெடியாக இருக்கும். இப்போ விரலை எடுத்து காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் மாவு. இதுக்கப்புறம் திருப்பி மிக்ஸ் பண்ணுறோம்.
கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான். ஆனால் வீட்டில் இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஐயோ சாப்பிடும்போது அந்த தேங்காய் பால் அதுக்கப்புறம் அந்த சக்கரை அந்த டேஸ்ட் எல்லாம் சூப்பராக இருக்குது. நம்ம ரெகுலராக பண்ணுற தோசை கான்செப்ட் இல்லாமல் இது இந்த கல் ஆப்பம் ஸ்டைலில் பண்ணுறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக வீட்டில் இருக்க மக்கள் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால தான் எனக்கு நேரம் எடுத்து உங்களுக்காக நான் பண்ணுறேன். இப்போ இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த தோசைக்கல்லை ஃபஸ்ட்டு நல்லா சீசன் பண்ணுங்கள். கொஞ்சம் எண்ணெய் அதுக்கப்புறம் தண்ணிலாம் போட்டு நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஒரு கரண்டி மாவு எடுத்து கரெக்டாக தோசைக்கல்லை ஊற்றுங்க. அதுக்கு முன்னாடி இந்த கல் சூடாக இருக்கணும். கல் சூடு இல்லாத கல்லை ஊற்றினீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது மேலே இருக்க சாஃப்டாக வர தோசை வந்து நல்லா வராது. அதனால தான் கல் சூடான பிறகு ஒரு கரண்டி மாவு ஊற்றிருக்கேன். ஒரு மூடி போட்டு ஓப்பன் பண்ணினா இந்த மாதிரி அருமையான ஒரு கல் ஆப்பம் ரெடி. இப்போ இன்னொரு தோசையும் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வீட்டில் இட்லி மாவு தோசை மாவு அரைக்கிற மாதிரி தான். ஆனால் இதில் கொஞ்சம் அந்த ஈஸ்ட்லாம் போடும்போது இன்னும் நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதே மாதிரி அந்த தேங்காய் பால் போடும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். எப்பவுமே தேங்காய் பால் சக்கரை உங்களுக்கு எப்பவுமே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதனால தான் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கேரளா ஸ்டைலில் பண்ணுற அந்த கல்லாப்பம் எப்படி பண்ணுறது உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். வெஜிடபிள் குருமாக்கு தேவையான பொருட்கள்: மிக்ஸ் வெஜிடபிள் ஒரு பவுல், அதாவது ஒரு கேரட், 6-8 நம்பர் பீன்ஸ், உருளைக்கிழங்கு 2 டேபிள் ஸ்பூன் பச்சை பட்டாணி, இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு பவுல் வெஜிடபிள்ஸ். தேங்காய் 4 பத்தை, முந்திரி பருப்பு 50 கிராம், கசகசா 1 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், பெரிய சைஸ் வெங்காயம் 2 நம்பர், பெரிய சைஸ் தக்காளி 1 நம்பர், பச்சை மிளகாய் 3-4 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், தனியா பவுடர் 3/4 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த குருமாவுக்கு தேவையான பொருட்கள். இந்த வெஜிடபிள் குருமா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா தேவையான எண்ணெய் ஊற்றுறோம். அந்த எண்ணெய் சூடான பிறகு சோம்பு போடுங்க. சோம்பு பொரிஞ்சு வர டைமில் அந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை பேசிக்கான தலைப்பு தான் நம்ம போட்டிருக்கோம். குருமானாவே இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய், அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை, சோம்பு, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது போட்ட பிறகு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். அந்த வெங்காயம் 1/2 கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி போடுங்க. பெரும்பாலும் வந்து சில பேர் பொடிசாக கட் பண்ணி போடுவாங்க, அப்படி வேண்டாம். குருமா ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி தான் கட் பண்ணி போட்டுக்கணும். இதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை, கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் நீங்கள் போட்டுக்கலாம். அதிகமான பவுடர் மசாலா வேண்டாம். குருமாவை பொறுத்த வரைக்கும் இந்த குருமாவில் காரம் வேணால் பச்சை மிளகாய் மட்டும் தான் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் கரெக்டாக ஒரு 60 to 70% அளவுக்கு பதுங்கி வந்திருக்கணும். அதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளியை போட்டிருக்கேன். தக்காளி 1.5 நம்பர் சொல்லியிருக்கேன். சில பேர் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவாங்க. அப்படி வேணால் ஒரு 1/2 தக்காளி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஒன்றும் தவிர எதுவுமே இல்லை. இதுக்கப்புறம் மஞ்சத்தூள், தனியா பவுடர், சில்லி பவுடர். இந்த சில்லி பவுடர், தனியா பவுடர் நான் சொன்ன ரேஷியோவில் போடுங்க. அதிகமான ரேஷியோ வேண்டாம். மசாலா தூள் அதிகமாக இருந்தால் குருமாக்கு நல்லா இருக்காது. இதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த வெங்காயம், தக்காளி, மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக் பண்ணுறோம். எதுக்காக இப்படி பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, ஒன்று அந்த கலர் நல்லா எடுத்து கொடுக்கும், இன்னொன்று வந்து அந்த பச்சை வாசனை போகணும். அதாவது அந்த மசாலாவோட பச்சை வாசனை போன பிறகு தான் அடுத்த ஸ்டேஜ் போடுறோம். இந்த மசாலா நல்ல ஒரு கொதி வருது. அதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெஜிடபிள்ஸை போடுறோம். இந்த வெஜிடபிள்ஸும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். டைமண்ட் ஷேப்னா டைமண்ட், அப்படி இல்லைனா க்யூப்ஸு, வேறு கட்டிங்க வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். ஒன்றும் தவிர எதுவுமே இல்லை. ஸோ கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி போட்டாச்சு. போட்ட பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், அந்த மசாலா குக் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணி மாதிரி இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் குக் பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்சர் நல்லா மாறி இருக்கும். அடுத்த ஸ்டேஜில் நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம். இதுக்கப்புறம் இந்த தேங்காய் பேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். இந்த தேங்காய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கசகசா. கசகசா அதிகமான குவான்டிட்டி வேண்டாம். நீங்கள் கசகசா வந்து சில பேர் ஊற வச்சு போடுவாங்க. அப்படி போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா அரையும். வேணுன்னா அப்படி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சோம்பு, முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பு எதுக்காக இதில் போட்டிருக்கீங்கன்னா அந்த ஸ்மூத்னஸ், அந்த டேஸ்ட்டை வந்து எடுத்து கொடுக்கும். அதனால தான் முந்திரி பருப்பு இதில் ஆட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் தேவையான தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிடும்.
அரைச்சி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி குறன்னு இருக்கும். இந்த அரைச்ச பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 80 to 90% அளவுக்கு அரைச்சிருக்கேன். 10% குறன்னு இருக்கணும். இதுக்கப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ் பாருங்கள் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. வெந்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். அதுக்கு பிறகு அந்த காய் நல்லா வெந்திருக்கா பாருங்கள். இந்த காய் வெந்திருக்கா சொல்லி செக் பண்ண வேண்டிய காய் எது கேட்டிங்கன்னா ஒன்று கேரட் அப்படின்னா உருளைக்கிழங்கு செக் பண்ணலாம். பீன்ஸும் பட்டாணியும் செக் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா இந்த கேரட் பீன்ஸும் ப்ராப்பராக வேகலைன்னா உங்களுக்கு தேங்காய் பேஸ்ட் போட்ட பிறகு ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு. அதனால் செக் பண்ணிட்டு போடுங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய், முந்திரி, கசகசா அந்த பேஸ்ட் இதில் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக் பண்ணுறோம். அதே டைமில் குருமா இந்த ஸ்டேஜ், அதாவது பேஸ்ட்டு போட்ட பிறகு அதிகமான தண்ணி ஊற்றக்கூடாது. தேவையான அளவுக்கு மட்டும்தான் தண்ணி ஊற்றணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த டெக்ஸ்டர் நல்லா எடுத்து கொடுக்கும். ஓவராக குக் பண்ணாலும் அந்த குருமாவோட டேஸ்ட்டு போயிடும், அந்த ஃப்ளேவரும் இருக்காது. அதனால தான் வந்து எப்போவுமே அளவோட எந்த பொருளை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ குருமா ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு தான். அதே டைமில் அந்த குருமா டெக்ஸ்டர் பார்த்தீங்களா, நம்ம ஸ்டார்டிங் மசாலா போடும்போது ரொம்ப தண்ணியாக இருந்தது. இந்த தேங்காய் பேஸ்ட்லாம் போட்ட பிறகு நல்லா கெட்டியாக வந்திருக்கும்.